சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்தின் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். சென்னையிலே சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு உட்பட அயல்நாட்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பங்கேற்பதற்கான தொழில் முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்டவற்றை நடத்தக்கூடிய வகையிலே 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு, அதாவது கிழக்கு கடல் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டு கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். மொத்தமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு கடற்கரை சாலையிலே 37 ஏக்கர் நிலப்பரப்பிலே 525 கோடி ரூபாய் மதிப்பில் 10,000 நபர்கள் அமரக்கூடிய விதமாக இந்த மாநாடு உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கான அரங்கம் அமைக்கப்பட்டு வருகின்றது. கலைஞர் பன்னாட்டு மையம் முழுவதுமாக குளிரூட்டக்கூடிய வசதிகள், மின்தூக்கி வசதி உள்ளிட்டவற்றுடன் அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 4 சக்கர வாகனங்கள் இருந்தால் 1638 வாகனங்களை நிறுத்த முடியும். இருசக்கர வாகனத்தை 1700 வாகனங்கள் வரை நிறுத்த வேண்டும். தற்பொழுது பொருட்காட்சி அரங்கம், மாநாடு மண்டபம், கலையரங்கத்தினுடைய பார்வையாளர் மாடம், மேடைகள் அமைக்கக்கூடிய பணிகள் முடிவுற்று இருக்கின்றன. மேற்கூரைகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இன்று கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றிருந்த முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.